ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து வாட் சேஞ்சஸ் யூ நீடட் இன் யர் லைஃப். உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் இப்போ தேவைப்படுது, என்ன விஷயம் மாறணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ வாட் சேஞ்சஸ் நீடட் இன் யர் லைஃப். ஓகே, மிரர். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கான பிக்கஸ்ட் சேஞ்சஸ் என்ன தெரியுங்களா? உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அதை ஸ்டாப் பண்ணுங்க. எப்பயுமே எந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்தாலும் அதுக்கான பதிலை வெளியில் தேடிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு பதில் கேட்டிருக்கீங்களா? உங்கள் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான பதில், அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்குள்ளாரே நீங்களே கேட்டிருக்கீங்களா? பாதி பேர் அது கிடையாது. ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒரு தேர்ட் பர்சன் தான் ஹெல்ப் பண்ணணும், எங்கேயாவது வெளியில் ஹெல்ப் கிடைக்காது, அப்படிதான் தேடுறீங்க. ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்க. அதுவே ஒரு பிக்கெஸ்ட் சேஞ்ச் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி ஒரு நாளுமே உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான். டிஃப்ரெண்ட் டே, டிஃப்ரெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாளும் ஒரு புது புது வாழ்க்கை தொடங்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. மார்னிங் எந்திரிக்கிறப்போ எத்தனை பேர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு நான் வந்து இந்த ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு ஏதாவது சம்திங் யூஸ்ஃபுல்லாக நான் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேர் பிளான் பண்ணுறீங்க? பாதி பேர் கிடையாது. தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறப்பவே பாதி பேர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, இல்லை ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அந்த ஒரு தூங்கி எந்திரிச்சு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸே உங்களுக்கு இல்லாமல் இருக்கா? பிகாஸ் உங்கள் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸே ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுங்கிறது உங்களுக்கு இல்லை. இப்போது அது கொண்டு வரணும். டெய்லியும் எந்திரிக்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப், எந்த ஒரு ஓவர் திங்கிங், எந்த ஒரு கவலைகள் நினச்சிட்டு இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் தேவைப்படுது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைமுக்கு தூங்கிறது, அதே மாதிரி டைமுக்கு ஒர்க் பண்ணுறதுன்னு அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட இப்போ இல்லை. அதுதான் வந்து உங்களோட எவ்ரிடே சைக்கிள் ஆஃப் லைஃப்பை பாதிக்குது. எவ்ரிடே ஒரு நாளும் உங்களால் நிறைய விஷயம் பண்ண முடியலனாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமாவது பண்ணலாம். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஆனால் அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் தேவைப்படுது. இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் ஃபிசிக்கல் பாடி வந்து நீங்கள் நல்லா வெயிட்டாக இருக்கீங்க, நல்ல ஒரு ஸ்லிம்மாக இருக்கீங்க, இது மாதிரி உங்கள் ஃபிசிக்கல் அப்பீரன்சஸை சுற்றி இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்களா? அதனால நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களா? அதாவது நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, அதே மாதிரி ரொம்ப வீக்காகவும் இருக்கீங்க. ஸோ அதனால யாராவது ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட உடனே அதை பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபிசிக்கல் கேர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட நெகட்டிவாக பேசுகிறாங்களா, உங்களை ப்ளேம் பண்ணுறாங்களா, முதல்ல அந்த பர்சனை ரிமூவ் பண்ணுங்க. அவங்கள சேஞ்ச் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் இருந்து. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மற்றவங்களோட பேச்சுகளாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், ஒப்பீனியனாக இருக்கட்டும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கேள்விக்கான பதில் வேணுமோ அதை நீங்களே உங்ககிட்டே கேளுங்க. உங்களுக்கான ப்ராப்ளமை உங்களாலே சால்வ் பண்ண முடியலன்னா தேர்ட் பர்சனால சால்வ் பண்ண முடியாது.
ஸோ இது ஒரு பிக்கெஸ்ட் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் தேவைப்படுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுங்களேன். அதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க நிறைய பேர். சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அது பேசுவாங்க, இது பேசுவாங்கன்னு. ஓகே, ஸோ டேரோட்டில் பார்க்கலாம். ஸோ டேரோட்டில் King of Cups, Nine of Cups, Four of Cups. Okay. And then Three of Wands. Fine. First of all வந்துட்டு எமோஷ்னல் கண்ட்ரோல் ரொம்ப சென்சிட்டிவ்ப்பா. எமோஷ்னல்னா எதுக்கெல்லாம் எமோஷ்னல் ஆகக்கூடாதோ, லைஃப்பில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயத்துக்கு கூட நீங்கள் எமோஷ்னல் ஆனீங்களான்னு தெரியல. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எமோஷ்னல் ஆகுறீங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி யாராவது உங்கள் ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ் ஏதாவது சொல்லிட்டாங்க, எங்கேயாவது மீட் பண்ணுறீங்க, ஃபங்க்ஷனோ இல்லை வெளியில் பார்ட்டி சம்வேர் எங்கேயாவது மீட் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே அதுக்கு எமோஷ்னல் ஆகிடுறீங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்துட்டு இருக்கீங்க. இந்த ஹேபிட்டை மாற்றணும். மென்டலி ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கணும். யார் என்ன சொல்லிட்டு போ, எனக்கு என்ன, எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்ற ஒரு ஹேபிட் இல்லை. ஸோ யூனிவர்ஸ் அதுதான் சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகே, எத்தனை பேர் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க, மென்டலி நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங், எனக்குள்ள எந்த ஒரு ஓவர் திங்கிங்கே கிடையாது, எந்த பிரச்சனை வந்தாலும் நான்லாம் மனசில் ஏற்றிக்க மாட்டேன், மைண்டில் ஏற்றிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. பாதி பேர் அது கிடையாது. சின்ன விஷயம்னாலும் எல்லாமே வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகுது. சரி, லெட் கோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு, அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கள, ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கோல் செட் பண்ணிக்கிறீங்க, அந்த கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் செலிப்ரேஷனே பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த கோல் ரிலேட்டடாக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க, அதுக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அது ஒரு பாசிட்டிவாக கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டுருக்கும், அதுக்கும் செலிப்ரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ செலிப்ரேஷனுங்கிறது ரொம்ப தேவைப்படுது உங்கள் லைஃப்பில். சின்னதாக சின்ன விஷயங்களை ஜெயிச்சா கூட செலிப்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, வீட்டிலே இருக்காமல் அப்பயும் வெளியில் போங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதையும் செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குல்ல உங்களுக்குள்ளார, அது எல்லாம் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு பிடிச்சதை வாங்குங்க. பிடிச்ச விஷயங்களை வாங்கினீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணி பாருங்க. ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் சின்னதாக வாங்கினீங்கன்னா கூட அது உங்களுக்கு பிடிச்சதாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த கூட என்ஜாய் பண்ணுங்களேன். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். ஒரு நாளும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூனிவர்ஸ் தந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிற மைண்ட் செட் தேவை உங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா உடனே பிளாக்கேஜ், ஏதோ ஒரு தடங்கள் வந்துருச்சுன்னு அப்படியே உட்காந்துடுறீங்களே தவிர அதுக்கான ஒரு வழியை தேட மாட்டேங்கிறீங்க. அது உடனே அது வந்து அப்செட் ஆகி உட்காந்துடுறீங்க. ஓகேங்களா? அண்ட் ஆக்ஷன்கிறது ரொம்ப தேவைப்படுது. அதாவது நிறைய விஷுவலைஸ் பண்ணுறீங்க, டே ட்ரீமிங் நிறையா பண்ணுறீங்க, ஃப்யூச்சர் ரிலேட்டடாக பாசிட்டிவாகவே விஷுவலைஸ் பண்ணுறீங்க. ஆனால் அது வெறும் மைண்டோடே நிற்கிது. ஃப்யூச்சரில் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு அழகாக வந்து நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கான ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்கிறீங்க. அண்டு பிகாஸ் வந்து நீங்கள் ரொம்ப வந்து பயப்படுறீங்க. அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் அதை தேடி போகிறப்ப அது அதில் எதாவது பிளாக்கேஜ் வந்துருச்சுன்னா யார் ஹெல்ப் பண்ணுவா, ஒரு சப்போர்ட் இல்லையே. அண்ட் அதே மாதிரி ஒரு நீங்கள் நினச்சது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்துட்டு உங்களை எதுவுமே செய்ய விடாமல் தடுக்குது. அதை மாற்றுங்க முதல்ல.
நீங்கள் செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் பாசிட்டிவாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப், கெரியர், மணி, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும். அப்படி வரல அப்படின்னா உடனே அப்செட் ஆகிடுறீங்க, சோகமாகிடுறீங்க. பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போங்க அந்த ஒர்க்கை. நெகட்டிவாக வந்துச்சுன்னா அதில் என்ன மிஸ்டேக்குன்னு லேர்ன் பண்ணலாம். பட் உங்களோட மைண்ட் செட் அப்படி இல்லை. நெகட்டிவாகவே நீங்களே இருக்கீங்க. அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் மனசார செய்யுங்க. அதாவது ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்யாதீங்க. பாதி பேர் வந்துட்டு உங்கள் கோல்ஸை விட்டு விலகி நிற்கிறீங்க. அதுக்கான ரீசன் அதுதான். ஒரு கோலை செட் பண்ணியிருப்பீங்க, அது வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கும், உடனே அதை விட்டுருப்பீங்க. இல்லைனா வந்து அதை கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டீங்க. சரி, எந்த ஒரு விஷயம் மனசார செய்யுங்க. ரிசல்ட் என்ன வேணா இருக்கட்டும், அதில் ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம் இப்போ. அண்ட் நிறைய பேர் லைஃப்பில் நல்லா சாதிக்கணும், பெரிய பெரிய விஷயங்கள் மேலே ஆசைப்படுறீங்களா? அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகாமல் எடுத்த உடனே பெரிய பெரிய விஷயங்கள் ஆசைப்படுறீங்களா? அது கிடைக்கலன்னொடனே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுறீங்களா? பிகாஸ் எனக்கு என்னமோ வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோன்னு தோணுது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய வைக்கிறீங்க. அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்னைக்கான அந்த டாப்பிக்குக்கே சேஞ்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் தான் மாறணும். உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது, பட் நீங்கள் மாறாமல் இருக்கீங்க. நீங்கள் மாறினா மட்டும்தான் உங்களோட லைஃப் அண்ட் எல்லாமே மாறும். உங்களுக்குள்ளேயே நிறைய நெகட்டிவ் இருக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Hanged Man, 5 of Wands. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க. நிறைய ரெஸ்ட் தேவைப்படுது. ஏன்னா ஒரு குழப்பத்திலே இருக்கிறீங்களோ. சரி, உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த பிளாக்கேஜஸ் வர்றதுக்கான ஒரு காரணம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் இல்லை. அதாவது உங்கள் மைண்டு வந்து ஒரு கிளியராக இல்லை. பிகாஸ் வந்து ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் கிடையாது, மென்டலியும் கிடையாது, எமோஷ்னலியும் கிடையாது. இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கா? பாதி பேர் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனில் இருக்க மாதிரி தெரியுது. அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது லைஃப்பில் நான் சாதிக்கணும், எனக்கு ஒரு ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது, இருக்கிற என்னோட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகணும், ஆனால் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் எனக்கு அந்த எனர்ஜி தான் காமிக்குது. சரி, அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு குழப்பிக்கிட்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை என்னன்னா ரெஸ்ட், மென்டலி ரெஸ்ட். அப்போ தான் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவான விஷயங்கள் கண்டினியூஸாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா புது ஐடியாஸ் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? உங்கள் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு புது புது ஐடியாஸ், புது புது தாட்ஸ் தேவைப்படுது. அது நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்கள் லைஃப் திருப்பி மறுபடியும் அதே சர்க்கிளில் சுற்றிட்டே இருக்கும். பழைய பிரச்சனைகள், பழைய பர்சன்ஸே உங்கள் லைஃப்பில் திருப்பி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் அந்த பாஸ்டோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கீங்க. அதை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நியூ லைஃப் இருக்குது. ஆர்எல்ஸ் அப்படியே தான் இருக்கீங்க. நீங்கள் பாதி பேர், இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் உங்களுக்கான அந்த தாட்ஸ் இருக்குல்ல, பாஸ்ட் விஷயங்களாக இருக்கட்டும், பழைய ஓல்டு திங்கிங், இதெல்லாம் நினைக்கிறீங்கன்னா எதுவுமே யூஸ்ஃபுல் இல்லை. தேவையே இல்லாத, யூஸ்ஃபுல்லே இல்லாத தாட்ஸ், ஐடியாஸ் தான் இப்போ வச்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபியூச்சருக்கான வழி தெரியாமல் இருக்கு. அதே மாதிரி எனர்ஜி சுத்தமாக இல்லை, ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிட்டீங்க. அதனால உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், உங்கள் பிரெயினே ஒர்க் ஆகலை. பிரெயின் ஒர்க் ஆகலை இன் த சென்ஸ் உங்களுக்கான அந்த தாட்ஸ் நெகட்டிவாகவே சுற்றிட்டு இருக்கு.
ஒரு ஆக்டிவாக இருக்க முடியல. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு சொல்யூஷனோ ஏதோ ஒரு வேணும்னா உடனே அந்த ஸ்பாட்லேயே ஒரு புது ஐடியாவை கொண்டு வர முடியும். பிரச்சனை அப்படின்னா உடனே அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற சொல்யூஷனை கொண்டு வர முடியுமா? பிகாஸ் உங்கள் மைண்ட் ஆக்டிவாக இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துலயே உங்களுக்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும், உங்களாலே முடியும். பட் பாதி பேரால் அது முடியல. தட்ஸ் வை டிப்ரெஷனில் சுற்றிட்டு இருக்கீங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி ரெஸ்ட்டு தேவை. நான் ஏன் எமோஷ்னலாகவே உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை அப்படின்னா, நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை தேவையில்லாத விஷயத்துக்கும் தேவையே இல்லாத ஒரு பர்சனுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்களோன்னு தோணுது. ஒன்று டாக்ஸிக் பர்சன்ஸ் மேலே உங்கள் எமோஷன்ஸை வைக்கிறீங்க, இல்லைன்னா பாஸ்டில் உங்களை விட்டுட்டு போய் உங்களை ஏமாத்தின பர்சன்ஸ் மேலே உங்கள் எமோஷன்ஸை வைக்கிறீங்க. அதனாலே உங்கள் எமோஷன்ஸ் கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக இருக்குது. அண்டு ஒரு சில பேர் ஆசைப்படுறீங்க, ஆனால் அது உங்கள் லைஃப்பில் கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. யூனிவர்ஸ் உங்களோட நல்லதுக்காக, உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக ரிமூவ் பண்ண விஷயம். அது பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கெரியர் வைஸில் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஆனால் எனக்கு ஃபெயிலியர் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. பிகாஸ் யூனிவர்ஸ்க்கு தெரியும் நீங்கள் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது உங்கள் லைஃப்பில் வந்தால் உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குங்கிறதுனால அது உங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ சரி, எனக்கு இந்த பிளாக்கேஜஸ் பாருங்களேன், ஒன் ஆஃப்டர் அனதர் எல்லா வழியிலிருந்தும் தடங்களாகவே வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அதில் 10 தடங்கள், 10 பிளாக்கேஜஸ் வருதா? ஏன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை சுற்றி நெகட்டிவான பர்சன்ஸ் இருக்காங்க, அந்த சரௌண்டிங்கில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆல்தோ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க, பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களை சுற்றி நெகட்டிவாக இருக்கிறப்போ நீங்கள் அந்த நெகட்டிவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறீங்க. அண்ட் உங்கள் லைஃப்பை மற்றவங்க லீட் பண்ணுறாங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலை, மற்றவங்க லீட் பண்ணுறாங்க. அவங்க கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஆசைப்படுறத உங்களால் நிறைவேற்ற முடியல. அந்த பர்சன் யார் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க ஆசைப்படுற வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்கிறீங்க. இந்த மாதிரி பர்சன்ஸை லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணுங்க. இவங்கள முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. உங்களை சுற்றி பாசிட்டிவான பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த பிளாக்கேஜஸே வராது. உங்களுக்கு நிறைய ஹீலிங் கிடைக்கும். அதே மாதிரி லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வழி கிடைக்கும். பிகாஸ் அவங்க கைட் பண்ணுவாங்க, பாசிட்டிவ் பர்சன்ஸ். உங்கள் லைஃப்பில் கரெக்டான பர்சன்ஸ், லைக் மைண்டட் பர்சன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, சப்போர்ட் பண்ண யார் இருக்காங்களோ அந்த மாதிரி பர்சன் இருந்தால் எந்த மாதிரியான பிளாக்கேஜஸுமே நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நிறைய சேஞ்சஸ் ஆக்சுவலி எனக்கு தெரியுது. நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும். சரி, நான் அந்த ஓவரால் ரீடிங்லேயே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அப்படிங்கிறப்பவே எனக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறதா நிறைய சேஞ்ச் பண்ணணும்னு தோணுது. ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷ்னலியும் சரி, மென்டலி சரி, இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா திருப்பி பழையபடி அந்த ஒரு ஓல்டு ப்ராப்ளம்ஸ் இல்லை பழைய தாட்ஸு இந்த இதுலேயே லைஃப் லீட் பண்ணிடுவீங்க. ஒரு நியூ லைஃப், நியூ சாப்டர்னு உங்களுக்கு இல்லாமல் போயிடும். பட் நீங்கள் யூ டிசர்வ் பெட்டர்னு நான் சொல்வேன். பாஸ்டில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியாச்சு, அது எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சுட்டு ஃப்யூச்சரில் போய் நல்ல ஒரு லைஃப்பை வாழலாம். பட் நீங்கள் மாறணும். ஓகே, ஏஞ்சல் மெசேஜஸ் என்னங்கிறத பார்க்கலாம். abundance, accept, ignore. சரி, ஒரு சில ரியாலிட்டிஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்.
பாதி பேர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ பாஸ்ட்ல ஒரு சில பர்சன் உங்க லைஃப்பை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்க திருப்பி வரமாட்டாங்களா, திருப்பி அந்த ஹாப்பினஸ் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்க, அதாவது உங்களை சுற்றி இருக்கிற ரைட் பீப்புள் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஓகேங்களா? ஹெல்ப் பண்ணுவாங்க. யார்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைனல் கார்டு. நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஓகேங்களா? ஹாப்பினஸாக இருக்கட்டும், சேட், சக்ஸஸ், ஃபெயிலியர், எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஒரு லெசன் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒரு நாளும் நீங்கள் லெசன் லேர்ன் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணலை அப்படின்னா உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு பாசிட்டிவாக மூவ் ஆகுமான்னு கேட்டால் இப்போதைக்கும் மறுபடியும் பழையதிலே சுற்றிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களை நிறைய டேக் கேர் பண்ணுங்கள். நல்ல செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இன்னைக்கான ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you so much. Stay blessed.